வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். குயவன் கையில் களிமண் மண் பாண்டம் இருப்பது போல் நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மண்பானை எப்படி செய்வார்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த மண்பானை குயவனாகிய நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அதே போல உண்டாக்குவோம் என்று சொன்னார்கள். பாருங்க, அந்த பானை வாங்க போன இடத்துல கேட்டேன், இந்த உடைஞ்ச பானை இவ்வளோ பானை இருக்குது, அந்த பானை யூஸ் ஆகாதானே? இல்லைங்க, யூஸ் ஆகும். எப்பொழுது யூஸ் ஆகும்னா அதை உடைத்து திரும்பவும் செய்யும் பொழுது அது அந்த குயவன் விரும்புவது போல நல்ல பானையாக அதை வணைவாரு. அதன் பின்பு அந்த பானை யூஸ் ஆகும். அது அப்புறம் அது ஒரு யூஸும் ஆகாது. அது உடைக்கப்படும் பொழுதுதான் யூஸ் ஆகும் என்று சொன்னார்கள். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல அந்த மண்பானையை போல காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. குயவன் கையில எப்படி களிமண் இருக்கிறதோ, குயவன் கையில எப்படி அந்த மண்பானை இருக்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீ தேவனுடைய கரத்துல இருக்கிறது முக்கியமல்ல. தேவனுடைய கரத்துல இருக்கிற நீ உடைக்கப்பட்ட பானையாக இருக்கிறாயா அல்லது பிரோஜனம் உள்ள பானையாக இருக்கிறாயா? பிரோஜனம் இல்லாத இருக்கிறாயா? பிரோஜனம் உள்ள பானையாக இருக்கிறாயா? ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை இந்த ஓட்ட பானை போல தான் காணப்பட்டு கொண்டிருந்திருக்கலாம். யாருக்குமே பிரோஜனம் இல்லாத பானையாக காணப்பட்டு கொண்டிருக்கலாம். தாகத்தினால தண்ணி குடிக்க வரும் பொழுது இதில் தண்ணி சேர்க்க முடியாத அளவுக்கு உள்ள பானையாக காணப்பட்டு இருக்கலாம். உன் வீட்டுல பிரோஜனம் இல்லாத பானையாக காணப்பட்டிருக்கலாம். உன் குடும்பத்துல பிரோஜனம் இல்லாத பானையாக காணப்பட்டிருக்கலாம். மற்றும் மற்ற எல்லா இடங்களிலும் நீ பிரோஜனம் இல்லாத பானையாக காணப்பட்டிருக்கலாம். என்னைக்கு நீ தேவனுடைய கரத்துல வாராயோ, தேவன் விரும்புவது போல வாராயோ, அப்பொழுது நீ உடைக்கப்படுவாய். உடைக்கப்படும் பொழுது அவர் விரும்பும் பாத்திரமாக நீ வணையப்படுவாய். அவர் விரும்பும் பாத்திரமாக நீ வணையப்படும் பொழுது அவர் விரும்புவாரையும் அவர் பிரோஜனப்படுவாரையும் அது மாத்திரமல்ல, அவர் சித்தம் என்ன வைத்திருக்கிறாரோ அதே போல நீ வணையப்படக்கூடிய பாத்திரமாக இருப்பார். இந்த பாத்திரத்துல நீ தண்ணீர் குடிக்கலாம். இந்த பாத்திரத்துல உன்னை வணைந்தவர் தண்ணீர் குடிக்கலாம். மற்றும் அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுவாய். அநேகர் பிரோஜனப்படும் பாத்திரமாக காணப்படுவாய். உன்னை யாரெல்லாம் ஆகாத பானை என்றும் ஓட்டை பானை என்றும் நீ பிரோஜனம் இல்லாதவர் என்று சொல்லி உடைக்கப்பட்ட பாத்திரமாக உன்னை தூக்கி எறிந்து திரும்பவும் உன்னை உடைத்து நொறுக்கினவர்களாக காணப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கை சமாளிக்கப்பட்டு இருந்திருக்கலாம். சமாதானம் இல்லாமல் உடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். பிரச்சனையினால் உடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். அவமானத்தினால் உடைக்கப்பட்டு இருந்திருக்கலாம். உன் மேல பொய்யாக பழி சொல்லி உடைக்கப்பட்டிருக்கலாம். அக்கிரமத்தினால் உடைக்கப்பட்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, பாவ சிந்தனையோடு உடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உன்னை பிரோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்ற விரும்புகிறார். அதனாலதான் மனிதர்களுடைய கையில உடைக்க உன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைக்கப்பட்ட பானைக்கும் உடைக்கப்படாத பானைக்கும் வித்தியாசம் உண்டு. இது உடைக்கப்படும் பொழுதுதான் அடுத்து புதுசாக உருவாக்கப்பட முடியும். இல்லைன்றால் அது வரைக்கும் இந்த பானை பிரோஜனம் இல்லாததுதான் இருக்கும். நீ உடைக்கப்படணும். உன் இருதயம் உடைக்கப்படணும். அப்பொழுதுதான் நீ உணர்வடைவாய். ஐயோ, வேதனையா இருக்குது இந்த பிரச்சனை நிமித்தம். ஐயோ, இந்த
உடைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பொழுது நீ உடைக்கப்படுவாய் என்றால் பிரோஜனம் இல்லாத ஓட்டப்பானையா இருக்கும் பொழுதுதான் நீ உடைக்கப்படுவாய். அல்லேலூயா. யாருக்கும் உபயோகம் இல்லாமல் சீப்போ என்று தள்ளப்படும் பொழுதுதான் நீ உடைக்கப்படுவாய். பொய்யாக உன்னை சொல்லும் பொழுதுதான் இந்த ஓட்டப்பானை உடைக்கப்படுவாய். தகுதி இல்லை என்று இந்த ஓட்டப்பானையா இருக்கிற உன் வாழ்க்கை தகுதி இல்லை என்று சொல்லி தள்ளிவிடும் பொழுதுதான் நீ உடைக்கப்படுவாய். ஆமென். அவமானமும் குப்பையும் அசுத்தமும் அசிங்கமான இடத்திலும் தள்ளிவிடும் பொழுதுதான் நீ உடைக்கப்படுவாய். அப்பொழுது அந்த குயவன் பார்த்து, ஐயோ, இந்த பானையை நாம் விரும்புற மாதிரி, நாம் விருப்பப்படுற மாதிரி, நாம் ஆசைப்படுற மாதிரி வணைவோம், அது நமக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ள பானையாக மாறும் என்று சொல்லி அதை நொறுக்குவார். அல்லேலூயா. அதை நொறுக்கி மண்ணாக்கி அதை பின்பு தேவன் விரும்புகிற பாத்திரமாக, அந்த குயவன் விரும்புகிற பாத்திரமாக உருவாக்குவார். அல்லேலூயா. இதுல இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கலாம், இதுல ஆகாரம் செய்யலாம். இது அதை உருவாக்கினவரும் பிரயோஜனப்படுவார், மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி மாற்றுவார். குயவன் கையில இந்த மண்பானை எப்படி இருக்கிறதோ அதே போல நீ தேவனுடைய கருத்துல இருக்கிறாய். ஒருவேளை மனிதர்கள் பார்வையில நீ உடைக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை போல இருக்கலாம். மனிதரோட பார்வையில பொய்யா என்னும் பேரோட இருக்கலாம், அசிங்கம் என்னும் பேரோட இருக்கலாம். நீ யாருக்குமே தகுதி இல்லைன்னு இருக்கலாம். உன் கணவனுக்கு தகுதி இல்லைன்னு இருக்கலாம், உன் மனைவிக்கு தகுதி இல்லைன்னு இருக்கலாம், உன் ஆலயத்துல தகுதி இல்லைன்னு இருக்கலாம், மற்றும் உன் குடும்பத்துல மற்ற எல்லா இடங்களிலும், சொந்த பந்தங்கள் எல்லா இடங்களிலும் இந்த உடைக்கப்பட்ட பானைக்கு பாத்திரமாக நீ காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். யூஸ் இல்ல, பிரயோஜனம் இல்ல, தள்ளி விட்டு இருக்கலாம். இந்த இடத்துல எல்லாம் நீ வர தகுதி இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் நீ இருக்கக்கூடிய இடம் எங்க இருக்கிறாய் என்றால் தேவனுடைய கரத்துல இருக்கிறார். அவர் உன்னை உடைக்கிறார். ஏன் உடைக்கிறார் என்றால் அவர் விரும்பும் பானையாக உருவாக்கு. அல்லேலூயா. அவர் தாகத்துக்கு உன்னிடம் வந்து தண்ணீர் குடிக்கும்படியாக, அநேகர் அவங்களுடைய தாகத்திற்கு உன்னிடம் வந்து தண்ணீர் குடித்து திருப்தி ஆகும்படியாக, உன்னை கொண்டு அநேகர் பயன்படும்படியாக உன்னை உடைத்து உருவாக்குறார். ஐயோ, உடைக்கப்படுறோமே என்று நீ வேதனைப்படாத, அவிசுவாசத்தோடு போயிடாத, விசுவாசத்தோடு என்னையும் அநேகப்பா கொசவன் கையில எப்படி களிமண்ணா இருக்கிறதோ அதே போல நான் உன் கையில உடைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாக என்ன அநேகப்பா, என்னால் நீரும் பிரயோஜனப்படணும், என்னால் அநேகர் பிரயோஜனப்படும்படி என்னை வணைய ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடு. முறுமுறுக்காத, வேதனைகள் வரும்போது முறுமுறுக்காத, உன்னை பொய்யாக சொல்லும்போது முறுமுறுக்காத. இது தேவன் உன்னை உருவாக்கும் காலம், இது